ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். 2G ஸ்கேமிலிருந்து நாம் 5G ஸ்கேமிற்கு உயர்ந்து விட்டோமா? இன்னைக்கு அதே ராஜா அவர்கள் வெளிவந்து நான் அன்னைக்கு செய்தது குற்றம் என்றால் இன்னைக்கு இந்த நாட்டு அரசாங்கம் செய்வதும் குற்றம்தான் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார். BSNL, MTN அரசாங்கத்திற்கு சொந்தமான கம்பெனிகள், நிறுவனங்கள் 2Gக்கு பின் எப்பவுமே இந்த ஸ்பெக்ட்ரம் ரேஸில் கலந்து கொள்ளவே இல்லை. ஸ்பெக்ட்ரத்தின் ஏலத்திற்கு முன்னாடி எந்த கம்பெனி அதிக பணத்தை செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் கிங்காக அந்த பிசினஸில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக வருவார்கள் என்கிற ஒரு கணக்கும் போடப்படும். மாதர் குலத்தோர்க்கு ஓர் நற்செய்தி. மாதவிடாய் காலத்தில் உறுதுணையாயிருக்க உருப்பெற்றிருக்கிறது அனாவின் ரீயூசபிள் காட்டன் சானிட்டரி நாப்கின்ஸ். அனாவின் இந்த புதுமை பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. வணக்கம். 2G ஸ்கேமிலிருந்து நாம் 5G ஸ்கேமிற்கு உயர்ந்து விட்டோமா? எப்படி 2G இன்டர்நெட் ஸ்பீடிலிருந்து 5G இன்டர்நெட் ஸ்பீடிற்கு நாம் தாவி இருக்கிறோமோ அதே அளவில் இந்த ஸ்கேமும் பெரிதாகிவிட்டதா? 2010ஆம் ஆண்டு DMKவின் ராஜா டெலிகாம் அமைச்சராக இருந்தபோது 2G ஆக்ஷனில் 2G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் குறைஞ்சபட்சம் இந்த நாட்டிற்கு 1,76,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது என்கிற ஒரு கேள்வி வந்தது. அதற்காக அவரை சிறையிலும் அடைத்தார்கள். ஆனால் அதே விஷயத்தில் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது இது ஸ்கேமாக பார்க்க முடியாது. ஆனால் குறைந்த விலைக்கு பல கம்பெனிகளுக்கு டெலிகாம் மினிஸ்ட்ரியாக இருந்த ராஜா அவர்கள் அந்த ஸ்பெக்ட்ரம் ஏலத்தை அதை வைத்து அவர்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை செய்து கொடுத்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு அதே ராஜா அவர்கள் வெளிவந்து நான் அன்னைக்கு செய்தது குற்றம் என்றால் இன்னைக்கு இந்த நாட்டு அரசாங்கம் செய்வதும் குற்றம்தான் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார். என்ன இந்த ஸ்கேம்? 5G ஸ்பெக்ட்ரம் என்றால் என்ன? இதனால் மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க இருக்கிறது? அப்படி ஸ்கேம் என்றால் அது எந்த விதமான ஸ்கேம்? இதைத்தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். வாருங்கள். நான் முதல் முறையாக மொபைல் ஃபோனை வாங்க போன போது வருடம் 2001ஆம் ஆண்டு 9 ரூபாய் அவுட் கோயிங், 6 ரூபாய் இன்கமிங். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்லாம் மிகவும் குறைந்தபட்ச நபர்கள் கையில் தான் மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த அளவில் மொபைல் ஃபோன் பிரபலமாகவும் இருக்காது. GSM மட்டும்தான் கிடைக்கும். மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 விதமான நெட்வொர்க்ஸ்கள் இருக்கிறது. முதலில் GSM வந்தது, அதற்கு பின் CDMA டெக்னாலஜி வந்தது. 2Gக்கு பின் 3Gக்கு பின் 4G, இப்போ 5G வரை நாம் உயர்ந்து விட்டோம். G என்றால் என்ன? ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், இப்போ நாம் 5th ஜெனரேஷனில் காலடி பதிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஜெனரேஷனில் வரக்கூடிய டெக்னாலஜி நீங்கள் பார்த்தீர்கள்னா அட்வான்ஸ்ட் லெவலான டெக்னாலஜி. இதற்கான லாபம் நேரடியாக மக்களுக்கு தான் போய் சேரும். சரி, ஸ்பெக்ட்ரம் என்றால் என்ன? மிக முக்கியமான கேள்வி. பல நபர்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் என்றால் என்னவென்றே புரியாது. ஆனால் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளிலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பிரிசம் எக்ஸ்பெரிமெண்ட் பள்ளிக்கூடங்களில் நாம் அனைவருமே படித்திருப்போம், செய்திருப்போம். ஒரு கண்ணாடி வழியாக ஒரு ஒளி பாஸ் ஆகும்போது அந்த ஒளிக்கு அந்த பக்கம் சைடில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு நிறத்தை கொண்ட அந்த ஒளிவட்டத்தை ஸ்பெக்ட்ரம் என்று கூறுவார்கள். ஸ்பெக்ட்ரம் என்றால் ஒளி. ஒளி பல்வேறு விதமான ஒளிகளாக இருக்கும். அதாவது இந்த ரேஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் அல்ல அல்ட்ரா வயலட் ரேஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒளி இதுவும் ஒரு விதமான ரேஸ் தான். ஆகாயத்திலிருந்து கீழே வரக்கூடிய ஒளிவட்டம். இதே போன்று நீங்கள் கம்யூனிகேஷனுக்காக பார்க்கும்போது ரேடியோ வேவ்ஸ் என்று கூறுவார்கள். வேவ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ரேஸை வைத்து மக்கள் மனிதருக்காக நல்லது செய்யலாம் என்கிற பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள், பல்வேறு விதமான எக்யூப்மெண்ட்ஸ்களை உங்களுக்கு முன் மனிதம் படைத்திருக்கிறது. சயின்டிஸ்ட்கள் உங்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மைக்ரோவேவை வைத்து நீங்கள் சமையல் செய்து கொள்ளலாம்.
இதே முறையில் எக்ஸ்ரேவை வைத்து நீங்கள் உடலை எந்த விதமான கட்டும் செய்யாமல் உடலுக்குள்ளே என்ன இருக்கிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே பார்க்கலாம். இதுவும் ஒரு விதமான ரேஸ். ரேடியோ நீங்கள் கேட்கிறீர்கள், அந்த ரேடியோ வழியாக நீங்கள் கேட்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், இதுவும் ஒரு விதமான ரேஸ் தான், ரேடியோ வேவ். இந்த ரேடியோ வேவ் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனிலும் இருக்கிறது. அதாவது ஒரு மெசேஜை, ஒரு தகவலை நீங்கள் பெறலாம், ஒரு தகவலை நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய வார்த்தைகள் இன்னொரு இடத்திற்கு டிராவல் செய்வது டவர் வழியாக, இந்த டவரிலிருந்து இன்னொரு டவருக்கு அந்த மெசேஜ் வழியாக போகக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் ரேஸ் என்று கூறுகிறீர்கள், ரேடியோ வேவ் என்று கூறுகிறீர்கள். அதற்கான ஆக்ஷன் தான் இது. அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு பொருளாகவோ இதை வாங்க முடியாது, யாருமே பார்க்கக்கூட முடியாத ஒரு விஷயம். இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த ஸ்பெக்ட்ரமுமே இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. இந்திய அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்திற்காகவோ அல்ல தன்னுடைய செக்யூரிட்டிக்காகவோ பயன்படுத்தக்கூடிய ஸ்பெக்ட்ரம், இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரத்தை பிரைவேட் மொபைல் கம்பெனிகளுக்கு கொடுத்து இருக்கிறது. ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல், ஐடியா, இது போன்ற நிறுவனங்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய ஸ்பெக்ட்ரத்திலிருந்து வாடகைக்கு கொடுக்கும்படி அந்த ஆக்ஷனில் கொடுத்து வருகிறார்கள். இதே தான் 2010ஆம் ஆண்டு ராஜா வழியாக 2G ஸ்பெக்ட்ரம் போனது. அதே வழியாக தான் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தின் போது இதே ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் அரசாங்கத்திற்கு சொந்தமான கம்பெனிகள், நிறுவனங்கள் 2Gக்கு பின் எப்போவுமே இந்த ஸ்பெக்ட்ரம் ரேஸில் கலந்து கொள்ளவே இல்லை. அரசாங்கம் மற்ற கம்பெனிகளுக்கு, தனியார் கம்பெனிகளுக்கு இந்த ஹை டெக்னாலஜியை வழங்கும் போது அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனிக்கு அந்த டெக்னாலஜியை வழங்கவில்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதாவது அரசுக்கு சொந்தமான கம்பெனி இது வளர்ந்து விட்டால் பிரைவேட் கம்பெனிக்கு எந்த விதமான லாபமும் போய் சேராது. அரசாங்கம் அந்த ரேஸிலேயே இல்லை என்றால் அனைத்து லாபமுமே பிரைவேட் கம்பெனிகளுக்கு போய் சேரும். சரி, என்ன நடந்தது அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். அதாவது அரசாங்கம் அடுத்த 20 வருடத்திற்கான ஒரு ஆப்ஷன், ஒரு ஸ்பெக்ட்ரத்தின் ஏலம் 72 GHz ஸ்பெக்ட்ரத்தை 22 டெலிகாம் சர்க்கிள்களுக்கு ஆக்ஷனில் வெளிவைத்தது இந்திய அரசாங்கம். ஏற்கனவே ஒரு பட்ஜெட்டை போட்டிருந்தார்கள், இந்த அளவு நாங்கள் விற்க போகிறோம் என்று. ஆனால் இது சாத்தியப்படாது என்று அறிந்து அதை குறைத்து, அதாவது 35% அரசாங்கம் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக போக வேண்டும் என்று 35% ஏற்கனவே ஃபிக்ஸ் செய்த அந்த தொகையிலிருந்து குறைத்து ஒரு புதிய தொகையை அறிவித்தார்கள். 4.3 லட்சம் கோடி ரூபாய், 4,30,000 கோடி ரூபாய். இந்த 4,30,000 கோடி ரூபாய் இந்த ஸ்பெக்ட்ரத்தை பிட் செய்யக்கூடிய நபர்கள், ஆக்ஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த 20 வருடத்திற்கான அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்கலாம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி இது எப்படி வேலை பார்க்கிறது? அதாவது நீங்கள் மெசேஜை அனுப்பும்போது ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு அந்த மெசேஜ் போகும்போது எல்லாமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் அந்த மெசேஜ் ட்ராவல் செய்ய போனால் அனைத்துமே சொதப்பிவிடும், அனைத்து விஷயமுமே ஒரே ட்ராக்கில் போக ஆரம்பிக்கும். அதற்காக தான் இந்த GHz என்று கூறுவார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் தான் உங்களுடைய நெட்வொர்க் இயங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் உங்களுடைய டெலிகாம் ஆப்ரேட்டர்கள் வேலை பார்க்க முடியும். அதற்கான ஃப்ரீக்வன்சியை தான் இந்த ஆக்ஷன் வழியாக ஒதுக்கி கொடுக்கிறார்கள். இந்த ஆக்ஷனில் எத்தனை கம்பெனிகள் கலந்து கொண்டது? பிஎஸ்என்எல் கலந்து கொள்ளவில்லை, எம்டிஎன்எல் கலந்து கொள்ளவில்லை. யார் கலந்து கொண்டார்கள்? 4 கம்பெனிகள், ரிலையன்ஸ், ஏர்டெல், வோடாஃபோன் அண்ட் ஐடியா, இதை தாண்டி அடானி என்டர்பிரைசஸ். இந்த ஏலத்தில் போகும்போது ஏர்னெஸ்ட் மணி என்றும் ஒரு கட்டணத்தை அரசாங்கத்திடம் செலுத்த வேண்டும். அதாவது ஒரு கம்பெனி ஓடி போனாலோ நஷ்டத்தில் போய்விட்டாலோ அரசாங்கத்திற்கு அந்த பணம் நிச்சயமாக போய் சேர்ந்து விடும் என்கிற ஒரு கணக்கு. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த ஸ்பெக்ட்ரத்தின் ஏலத்திற்கு முன்னாடி எந்த கம்பெனி அதிக பணத்தை செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் கிங்காக, அந்த பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக வருவார்கள் என்கிற ஒரு கணக்கும் போடப்படும். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரிலையன்ஸ் ஜியோ 14,000 கோடி ரூபாயை முன் பணமாக கட்டியிருக்கிறார்கள். பாரதி ஏர்டெல்
5500 கோடி ரூபாயை முன்பணமாக செலுத்தியிருக்கிறார். வோடாஃபோன் ஐடியா என்கிற இந்த கம்பெனி 2200 கோடி ரூபாயை முன் தொகையாக செலுத்தியிருக்கிறார்கள். அடானி என்டர்பிரைசஸ் 100 கோடி ரூபாய். இந்த டிஃபரன்ஸை பாருங்கள். 14,000 கோடி ரூபாயிலிருந்து அடுத்த நபர் ஏர்டெல் வெறும் 5000 கோடி ரூபாய், கடைசியாக இருக்கக்கூடிய நபர் வெறும் 100 கோடி ரூபாய். 4 பிடர்ஸ்கள் மட்டும்தான். இந்த 4 பிடர்ஸ்களுக்குமே ஸ்பெக்ட்ரம் கிடைத்திருக்கிறது. அந்த கணக்கையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அடானி வெறும் 100 கோடி ரூபாய் எதற்காக செலுத்தினார், அவருக்கு என்ன பயன் என்று அதையும் நீங்கள் பார்க்க போறீர்கள். 5G நாளைக்கு உங்களுக்கு கிடைத்து விடுமா? பிடிங் நடந்து விட்டது. பிடிங்கில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உங்களுக்கு முன் எடுத்து வைக்க போறேன். ஆனால் இதனால் உங்களுக்கு என்ன பயன் என்று நீங்கள் கேட்க போறீர்கள். 5G டெஸ்டிங், அதாவது 5G இன்னைக்கு பிடிங் தான் நடந்திருக்கிறது. ஆனால் இதற்கான டெஸ்டிங்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா அக்டோபர் மாதத்திலிருந்து வோடாஃபோன் ஐடியா மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் தொடங்க இருக்கிறது. இன்னும் ஜியோ தன்னுடைய டெஸ்டிங் தேதியை குறிப்பவில்லை. முதல் சிட்டிஸ்கள், மகாநகரங்கள், இந்த 5G டெக்னாலஜியில் பயன்படக்கூடிய நகரங்கள் தில்லி, ஜாம்நகர், காந்தி நகர், அஹமதாபாத், மும்பை, பெங்களூர், சண்டிகர், குர்காவ், கல்கட்டா, லக்னோ, ஹைதராபாத், புனே மற்றும் சென்னை. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இந்த நகரங்களில் 5G நெட்வொர்க் வரும் டெஸ்டிங் வழியாக. இப்போது 5G வந்து விட்டது, எங்களுக்கு என்ன லாபம்? நாங்கள் தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, நல்லா யூடியூப் எல்லாம் வேலை பார்க்குது. 2010ஆம் ஆண்டு அந்த 2G நெட்வொர்க் வரும்போது, 2G ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் விட்டபோது நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் செய்தீர்கள்னா 10 நொடிகள் பிடிக்கும் ஒரு விஷயம் லோட் ஆகிறதுக்காக. ஒரு நல்ல நெட்வொர்க்கில் நீங்கள் இருந்தீர்கள்னா. இதே 2Gயிலிருந்து நீங்கள் 4Gக்கு மாறிய போது பாதி சமயம், அதாவது 10 செகண்ட் இருந்த அதே இன்டர்நெட் ஸ்பீட், அதே விஷயத்தை நீங்கள் சர்ச் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரம் வெறும் 5 நொடியாக மாறியது. அதாவது இரட்டை மடங்கு ஸ்பீட். இப்போ இந்த 5G ஸ்பெக்ட்ரம் வந்துவிட்டால், 5G ஸ்பீட் வந்துவிட்டால் ஒரே ஒரு நொடியில் அதே வேலை நடந்துவிடும். அதாவது 10 மடங்கு அதிக ஸ்பீட் இன்னைக்கு உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடில் வர இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ பிரச்சனை என்ன, எதற்காக இந்த கேள்வி வந்திருக்கிறது? அதாவது ராஜா அவர்கள் வெளிவிட்ட கேள்வி என்ன, எதற்காக ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். ராஜா அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 15 மாதங்கள் வரை அவர் சிறையில் இருந்தார். 2007ஆம் ஆண்டு இந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு அவர் சிறைக்கு செல்கிறார். பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த காலகட்டத்தில் அவர்கள் தான் இந்த கேள்விகளை எழுப்பி வைத்தார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய ஊழல், 1,76,000 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோன் மினிஸ்ட்ரியை, நீங்கள் அங்கிருந்த டெலிகாம் மினிஸ்டரை கைது செய்ய வேண்டும், அவருடன் உடந்தையாக இருந்த அனைத்து நபர்களுமே சிறையில் அடைக்கக்கூடிய வேலையும் பார்த்தார். அன்னைக்கு அவர்கள் கூறிய விஷயம், இவ்வளோ ரூபாய் இந்த ஸ்பெக்ட்ரம் வழியாக இந்திய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய இடத்தில் நீங்கள் மிகவும் அடிமட்ட விலைக்கு வித்து விட்டீர்கள். இதே கேள்வியை தான் இன்னைக்கு ராஜா அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். 4.3 லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய அதே ஸ்பெக்ட்ரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வெறும் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறது. அந்த கணக்கை இதோடன் ஒப்பிட்டு பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 2,80,000 கோடி ரூபாய் இந்தியாவிற்கு ஏற்பட்ட நஷ்டம். அதே கேள்வியை தான் அவர் கேட்டு வருகிறார். சரி, இப்போ யாருக்கு எவ்வளவு நெட்வொர்க் கிடைத்திருக்கிறது, எவ்வளவு ஸ்பெக்ட்ரம் கிடைத்திருக்கிறது, இந்தியாவில் வரக்கூடிய காலகட்டத்தில் யார் டெலிகாம் இண்டஸ்ட்ரியுடைய ராஜாவாக மாற இருக்கிறார் என்று அந்த கணக்கையும் பார்த்து விடுங்கள். மொத்தம் ஸ்பெக்ட்ரம் 72 இருந்தது. ஆனால் அதிலிருந்து ஏலத்தில் போன ஸ்பெக்ட்ரம் வெறும் 51.2 கிகாஹெர்ட்ஸ், அதாவது 71% விற்கப்பட்டிருக்கிறது. யூனியன் மினிஸ்டர் கம்யூனிகேஷன், அதாவது டெலிகாம் மினிஸ்ட்ரி, அஸ்வினி வைஷ்ணவ், இவர் கையில் தான் இருக்கிறது. இவர் கொடுத்த தகவல் படி தான் உங்களுக்கு அனைத்து விஷயத்தையுமே எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் விட குறைவான மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரத்தை வாங்கிய நபர் அடானி. வெறும் 212 கோடி ரூபாயை கொடுத்து 400 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரத்தை வாங்கியிருக்கிறார் அடானி. இதை தாண்டி
வோடாஃபோன் நிறுவனம், வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் 6.2 GHz ஸ்பெக்ட்ரத்தை வாங்கி 18,799 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது. ஏர்டெல் 19.8 GHz ஸ்பெக்ட்ரத்தை வாங்கி 43,084 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்தை விட மிகப்பெரிய அளவில் ஸ்பெக்ட்ரத்தை வாங்கிய நபர் கம்பெனி ஜியோ. 24.7 GHz ஸ்பெக்ட்ரத்தை 88,078 கோடி ரூபாயை கொடுத்து இந்த ஸ்பெக்ட்ரத்தை வாங்கியிருக்கிறார்கள். அதாவது அடுத்த வருங்காலத்தில் இந்தியாவுடைய டெலிகாம் இண்டஸ்ட்ரி யார் கையில் போய்விட்டது என்று நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் வெளிவரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, ராஜா அவர்கள் எடுத்து வைத்த கேள்வி, நான் டெலிகாம் மினிஸ்ட்ரியாக இருந்தபோது இதே அரசாங்கம் இதே ஃபார்முலாவை காட்டிதான் என்னை சிறையில் அடைத்தீர்கள். 15 மாதங்கள் வரை நான் சிறையில் இருந்து வந்தேன். பட்ட அவமானம் வேறு. ஒட்டுமொத்த நாட்டு மக்களே என்னை ஒரு எதிரியாக பார்த்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் 2G வரவில்லை என்றால் இன்னைக்கு உங்களுடைய கையில் மொபைல் ஃபோன், இந்த அளவில் இன்டர்நெட் வந்திருக்காது. அன்னைக்கு நான் செய்தது ஒரு மிகப்பெரிய மாற்றம், டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்காக நான் செய்த ஒரு மிகப்பெரிய சேவை. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டில் இந்த அளவில் இன்டர்நெட் பயன்படும் போது, இந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் கையில் மொபைல் ஃபோன் வந்துவிட்ட போது கூட எப்படி நான் வித்ததை விட இன்னைக்கு குறைவாக இவர்கள் வித்திருக்கிறார்களே. இவர்கள் எதிர்பார்த்தது 4.3 லட்சம் கோடி ரூபாய், ஆனால் வித்தது வெறும் 1,51,000 கோடி ரூபாய். நஷ்டம் யாருக்காக, யார் கணக்கில் எழுதப்படும்? இதை நீங்கள் நஷ்டமாக பார்ப்பீர்களா இல்லையா? எந்த என்டிஏ அரசாங்கம் என்னை சிறையில் அடைத்து வைத்ததோ இதே அரசாங்கம் தன்னுடைய டெலிகாம் மினிஸ்டரை இவரையும் சிறையில் அடைப்பார்களா? யாருக்கு லாபத்தை கொடுத்தீர்கள்? அன்னைக்கு நான் பிஎஸ்என்எலுக்கும் அந்த 2G ஸ்பெக்ட்ரத்தை வழங்கினேன். இன்னைக்கு பிஎஸ்என்எலுடைய பேரை கூட நீங்கள் எடுக்க மறுத்து வருகிறீர்கள். இதை மிகப்பெரிய ஸ்கேமாக பார்ப்பதா இல்லையா என்று நீங்களே முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.